நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது மியான்மரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ளத் தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இந்த இரண்டு சுழற்சிகளும், அதாவது இந்த இருவேறு சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து 23ஆம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்க இருக்கிறது. ஸோ இதுதான் இப்போ நம்ம உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்வுகளை பொறுத்த வரையில் அது ஆந்திராவின் கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவ முற்படலாம். ஒருவேளை அது ஒடிசாவின் கடலோர பகுதிகளில் அல்லது வடக்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளின் வழியாக உள்ளே ஊடுருவ முற்பட்டாலும் நாம் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அது கடந்த சுழற்சிகளை போன்று வடமேற்கு திசையில் பயணிக்கப் போவது கிடையாது. இதனால் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம் என்னவென்றால், அது வடமேற்கு திசையில் பயணித்தால் கூட ராஜஸ்தான் மாநிலத்தின் மேற்கு பகுதிகளை அது அடைவதற்கான வாய்ப்புகள் என்பதே கிடையாது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படவே இங்கே சொல்லலாம். ஆகையினால் தென்மேற்கு பருவமழை விலகல் தொடர்பான அறிவிப்புகள் அதிகாரபூர்வமாக அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் வெளியாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அமைப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்கிறது. இது தொடர்பாக இதற்கு முந்தைய சில தினங்களிலேயே நாம் தொடர்ச்சியாக விவாதித்து கொண்டு தான் வந்திருக்கிறோம். அக்டோபர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான ஏதுவான அமைப்புகள் உருவாகிவிடும் அப்படிங்கிறதுல மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்க போவது கிடையாது. வடகிழக்கு பருவமழைக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸை பேஸ் செய்து நாம் பார்க்கும்பொழுது சிறப்பான அமைப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். மேற்கு மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியின் தாக்கத்தினால தமிழகத்தினுடைய வடகோடி மாவட்டங்கள் பலனடைவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம்தான். கடந்த 24 மணி நேரத்தில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட தமிழக வடகோடி மாவட்டங்களில், வடகடலோர மாவட்டங்களில், இவை தவிர்த்து வட உள் மாவட்ட பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது. ஜோன் 15 சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு மழை மாநில 170 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இந்த மழையானது நேற்று இரவு நேரத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை. நேற்று இரவுனாக்க நள்ளிரவு அல்லது அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அதிகாலை நேரத்தில் அந்த அளவிற்கான மழையானது ஒரு பகுதியில் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிற அந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்பொழுது பார்த்திங்கனாக்கா நிறைய மழைமானிகள் இருப்பதன் காரணமாக அந்த 170 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய தகவல் என்பது தெரிய வருகிறது. இல்லை என்றால் அது தெரிய வந்திருக்கவே இருக்காது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஜோன் 15ல் 170 மில்லிமீட்டர் அளவு மழை, சோழிங்கநல்லூர் மெயின் ரெயின்காஸ் ஸ்டேஷனில் 96 மில்லிமீட்டர் அளவு மழை. 96க்கும் 170க்கும் எவ்வளோ இடைவெளி இருக்குது பாருங்கள். ஒரு 74 மில்லிமீட்டர் அதிகமான அளவு மழை சோழிங்கநல்லூருக்குள்ளாகவே ஒரு பகுதியில் பதிவாகி இருக்கிறது, அதாவது ஒரு பார்ட்டில் பதிவாகி இருக்கிறது. அப்போ 170 மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை கூட சில இடங்களில் பதிவாகி இருக்கலாம். ஆனால் அந்த இடங்களில் மழைமானிகள் இல்லாததன் காரணமாக அந்த மழை அளவுகள் நமக்கு தெரிய வராமலேயே போய்விடும். அதுவே ஜவ்வாது மலை பகுதிகளிலேயோ இல்லை ஏதாவது ஐசோலேட்டடாக இருக்கக்கூடிய சில இடங்களிலேயோ அத்தனை மழைமானிகள் இருக்க போவது கிடையாது. அப்போ மழை அளவுகள் நமக்கு தெரிய வராமலேயே போய்விடும். அதை இங்கே கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் உங்கள் கூட. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இன்று தமிழக வடகோடி மாவட்டங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்கள் முன் வச்சிங்கனாக்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். தெற்கு ஆந்திர பகுதிகளில் கண்டிப்பாக மழை பதிவாக தான் போகுது. விஜயவாடா சுற்று வட்டார பகுதிகளில், விசாகப்பட்டினம் விஜயவாடா இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது ஏராளமாகவும் தாராளமாகவும் இருக்கிறது. பழவேற்காடுக்கு வடக்கே இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளில், அந்த கடலோர பகுதிகளில், நெல்லூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். இவை தவிர்த்து திருவள்ளூர் மாவட்டத்தில், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில், சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்கா பிற்பகல் நேர கணிப்பில் மாதிரியானது மழை வாய்ப்புகள் இருப்பதை போன்று எதையுமே குறிப்பிடலை. ஆனால் நம்ம அதற்கு முந்தைய சில தினங்களிலேயே 20ஆம் தேதி நள்ளிரவு வாக்கில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை போலத்தான் எதிர்பார்த்திருந்தோம். அதுதான் நிகழ்ந்திருக்கிறது. இப்பொழுது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ கிடையாது. தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடமேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். பள்ளிப்பட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், சோளிங்கர் பள்ளிப்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருத்தணி மற்றும் சோளிங்கர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. காஞ்சிபுரம் வந்தவாசி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். திருவேந்திபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு.
பொன்னேரி மாதிரியான பகுதிகளில் திடீர்னு மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. ஸோ ஆக மட்டத்தில் நம்ம சொல்கிறது தான், சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை வாய்ப்புகள் உண்டு. திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில், வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில், ஜவ்வாது மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் நாம் மழையை எதிர்பார்க்கலாம். அதே போல் சித்தேரி மாதிரியான பகுதிகளில், சேலம் மாவட்ட வடக்கு பகுதின்னு சொல்லலாம். ஸோ அரூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதி, ஸோ அங்கே கூட ஒரு சில இடங்களில், அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாகலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகளில், சங்கராபுரத்திற்கு மேற்கே இருக்கக்கூடிய மலைப்பங்கான இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். அதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில், அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில், விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பதிவாகலாம். பட் நேற்றைய தினமே அந்தந்த பகுதிகளெல்லாம் மழை பதிவாக இருப்பது தான். இப்போ அந்த பகுதிகளில் என்ன மாதிரியான வானிலை அமைப்பு நிலவி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கணும் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்துது. பட் வடகோடி மாவட்டங்கள் பலனடைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம்னு சொல்லிடலாம். நான் சொல்கிறது தெற்கு ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான். வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகள், சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள், சென்னை மாநகருடைய வடக்கு புறநகர் பகுதிகள், பழவேற்காடு சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள், இன்னும் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ மறுபடியும் நம்ம மாவட்டங்கள் பேரை சொல்லக்கூடிய அந்த நிலை என்பது நம்ம அப்படியே ஃப்ளோவாக பேசிகிட்டு இருக்கும்போதே வருது. அதை தவிர்க்க முடியல. தென்மேற்கு பருவமழை விலகல் தொடர்பான தகவல்கள் கூடிய விரைவில் வந்து வெளியாகும். வானிலை ஆய்வு மையம் இப்போதைக்கு அவங்களுடைய அறிக்கையில் 23ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு பருவமழை விலகல் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, அடுத்த சுழற்சியை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். கடந்த 24 மணி நேரம் மழை அளவுகளை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். வடகிழக்கு பருவமழைக்கு மிக ஏதுவான சூழல்கள் இருப்பது தொடர்பாக நேற்றைய தினமே சில விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் செய்து கொண்டிருந்தேன். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக சோழிங்கநல்லூர், சென்னை மாநகர் 170 மில்லிமீட்டர், சோழிங்கநல்லூர் ஜோன் 15 அந்த பகுதியில், அதுக்கப்புறம் சோழிங்கநல்லூர் மெயின் ரயின்காய் ஸ்டேஷனில் 96 மில்லிமீட்டர், தாம்பரம் தாலுக்கா அலுவலகம் செங்கல்பட்டு மாவட்டம் 63 மில்லிமீட்டர், ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் 51 மில்லிமீட்டர், அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மாநகர் 43 மில்லிமீட்டர், ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் மாவட்டம் 39 மில்லிமீட்டர், உத்தண்டி ஜோன் 15 சென்னை மாநகர் 34 மில்லிமீட்டர், குன்றத்தூர் தாலுக்கா அலுவலகம் காஞ்சிபுரம் மாவட்டம் 32 மில்லிமீட்டர், போலூர் திருவண்ணாமலை மாவட்டம் 31 மில்லிமீட்டர், ஆலந்தூர் சென்னை மாநகர் 29 மில்லிமீட்டர், எம்ஜிஆர் நகர் சென்னை மாநகர் 28 மில்லிமீட்டர், வலசரவாக்கம் சென்னை மாநகர் 26 மில்லிமீட்டர், அடையார் ஜோன் 13 சென்னை மாநகர் 25 மில்லிமீட்டர், அதிலேயே அடையார்லேயே ஜோன் 13ல் U39 அப்படின்ற ஒரு பகுதி. ஸோ அங்கே பார்த்திங்கனாக்கா 24 மில்லிமீட்டர், கீழாம்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் 22 மில்லிமீட்டர், பெருங்குடி சென்னை மாநகர் 22 மில்லிமீட்டர், மதுரவாயல் சென்னை மாநகர் 21 மில்லிமீட்டர், அம்பத்தூர் சென்னை மாநகர் 19 மில்லிமீட்டர், தாமரைப்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டம் 19 மில்லிமீட்டர், வலசரவாக்கம் சென்னை மாநகர் 18 மில்லிமீட்டர், ராயபுரம் சென்னை மாநகர் 18 மில்லிமீட்டர், சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்னை மாநகர் 17 மில்லிமீட்டர், மணலி சென்னை மாநகர் 17 மில்லிமீட்டர், வானகரம் சென்னை மாநகர் 17 மில்லிமீட்டர். போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. லிஸ்ட் ரொம்ப பெருசு தான். திருப்போரூர் செங்கல்பட்டு மாவட்டம் 17 மில்லிமீட்டர், அதே போல் கோடம்பாக்கத்தில் கூட 16 மில்லிமீட்டர் அளவு மழை, ஆலந்தூரில் 16 மில்லிமீட்டர் அளவு மழை, மலர் காலனியில் 15 மில்லிமீட்டர், பெருங்குடியில் ஜோன் 14ல் 15 மில்லிமீட்டர், ஆவடியில் 15 மில்லிமீட்டர் அளவு மழை, நம்ம டிஜிபி ஆஃபீஸ் இருக்குது இல்லையா, அங்கே 14 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. கொளத்தூரில் 14 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. பூண்டியில் 13 மில்லிமீட்டர் அளவு மழை, நுங்கம்பாக்கத்தில் 13 மில்லிமீட்டர் அளவு மழை, அண்ணா நகரில் 13 மில்லிமீட்டர், ஆலந்தூரில் 12 மில்லிமீட்டர், முகலிவாக்கத்தில் 12 மில்லிமீட்டர், கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் 12 மில்லிமீட்டர். நேற்று விழுப்புரம் மாவட்டத்திலலாம் மழை மேகங்கள் பதிவாகி வந்ததை போன்று எனக்கு தகவல்கள் அந்த ரேடார் படங்களின் வாயிலாக கிடைத்தது. பட் மலை மானிகளில் நம்ம 12 மில்லிமீட்டர் வரைக்குமே விழுப்புரம் மாவட்ட பகுதிகளை நம்மளால் பார்க்க முடியல. அது எனக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் 12 மில்லிமீட்டர் அளவு மழை, ஐநாவரத்தில் 12 மில்லிமீட்டர், பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் 12 மில்லிமீட்டர், கும்மிடிப்பூண்டி 12 மில்லிமீட்டர், திருவண்ணாமலை மாநகராட்சியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 12 மில்லிமீட்டர், செம்பரம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் 11 மில்லிமீட்டர், தண்டையார்பேட்டை சென்னை மாநகர் 11 மில்லிமீட்டர், பூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டம் 11 மில்லிமீட்டர், திருவிக நகர் சென்னை மாநகர் 11 மில்லிமீட்டர், மணலி சென்னை மாநகர் 11 மில்லிமீட்டர், தேனாம்பேட்டை சென்னை மாநகர் 11 மில்லிமீட்டர், சூரப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், லால்பேட்டை கடலூர் மாவட்டம் 10 மில்லிமீட்டர், புழல் ஏரி சென்னை மாநகர் 10 மில்லிமீட்டர், அண்ணா நகர் சென்னை மாநகர் 10 மில்லிமீட்டர், காவேரிப்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் 10 மில்லிமீட்டர்,
கத்திவாக்கம் சென்னை மாநகர் 9 மில்லிமீட்டர், வாணியம்பாடி திருப்பத்தூர் மாவட்டம் 9 மில்லிமீட்டர், கோடம்பாக்கத்தில் இன்னொரு ரெயின்காஸ்ட் ஸ்டேஷனில் சென்னை மாநகரில் 9 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. ஸோ லிஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப பெருசு. நான் விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் தான் தேடிட்டு இருக்கேன். கடைசியாக ஒரு பேர் வந்து மாட்டுது, விழுப்புரம் நகர பகுதியே, விழுப்புரம் மாநகர் பகுதியே 7 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி மாட்டுது. ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நேற்று ரேடாரில் மழை மையங்களை பார்த்தேன், பட் லிஸ்ட்டில் வரலனாக்கா இட்ஸ் வெரி பேட் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ விழுப்புரம் மாநகராட்சியில் 7 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலியை நான் இத்தோடு நிறைவு பண்ணிக்கிறேன். அடுத்த காணொலியில் வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.